எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு 2 ஸ்டாக்கோட ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு 2 ஸ்டாக் பற்றி பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டாக் ஓகேங்களா பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் 2 ஸ்டாக் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலு, ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம் டாடா ஸ்டீல் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலோட சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள், ஸோ அந்த பேட்டர்னில் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னில் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸும் எதுவும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் மட்டும் தான் வச்சு இதை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுங்க. உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நாங்கள் எதுவும் பொறுப்பாக முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்ப்போம் வீடியோக்குள்ளார. ஸோ டாடா ஸ்டீல் ஓகேங்களா. டாடா ஸ்டீல் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக ஒரு கன்சாலிடேஷன் பீரியட்லேயே இருந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அந்த பேட்டர்னில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து சேஃப் ட்ரேடராக இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் வந்து ஆகியிருக்கு ஓகேங்களா. ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் வந்து ஒரு வால்யூமோட நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் என்டர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அக்ரெசிவான ட்ரேடராக இருந்தால் நீங்கள் வந்து இங்கே கூட என்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தால் ஸோ இந்த இடத்துல கூட நீங்கள் என்ட்ரி நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகக்குள்ள கூட நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இல்லை சேஃப் ட்ரேடராக இருந்தால் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. சேஃப் ட்ரேடராக வெயிட் பண்ணணும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு திரும்ப அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் ட்ரெண்ட் லைனில். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே போகலாம். ஸோ நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகிறப்ப நீங்கள் வந்து உங்களுடைய பொசிஷனை வந்து எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து சேஃப் ட்ரேடராக இருந்தால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் நாளைக்கே கூட வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். உங்களுடைய பொசிஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வார் போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ ரஷ்யா யுக்ரைன் வார் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு கூட திரும்ப அகைன் டவுன் கூட வரலாம் ஓகேவா. மார்க்கெட் வந்து டவுனில் கூட வரலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணிவிட்டு எடுங்க ஓகேங்களா. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எடுக்காதீங்க. சேஃப் ட்ரேடராக இருந்தால் வெயிட் பண்ணுங்கள், ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தால் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் உங்களுடைய மணி மேனேஜ் எவ்வளவோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே கூட போட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு டாடா ஸ்டீலில் ஓகேங்களா. நல்ல பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்டிங் எடுத்துக்குப்பாங்க. நிறைய இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் டெஸ்ட் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனே ரெஃபர் பண்ணிவிட்டு திரும்ப டவுன் ஆகிருக்கு. ஸோ மேபி இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ போயிட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கக்குள்ள நீங்கள் வந்து பை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு எடுங்க ஓகேங்களா. உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு திரும்ப நாங்கள் பொறுப்பாக முடியாது. அகைன் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ என்னுடைய தாட் அண்ட் வியூஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம் எஸ்கார்ட் பற்றி பார்ப்போம். ஸோ கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. இப்போ வந்து எஸ்கார்ட் பற்றி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ எஸ்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ ஒரு பென்னன் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா. பென்னன் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கன்சாலிடேஷன் பீரியட் மாதிரி இருக்குது.
ஸோ இது ஏன் இந்த ஸ்டாக்கு ஏன் நான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு பெனன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இதிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ், ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போக முடியாமல் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் தான் வந்து உங்கள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹேம்பர் மாதிரி ஆக்சுவலாக டவுன் வந்திருக்கு. ஓகேவா, பேனிக் செல்லான ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு டவுன் வந்திருக்கு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே போயிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து கீழே வந்து போக விடலை. ஓகேங்களா, ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு போக விடலை. ஸோ இன்னும் அப் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அக்ரெசிவ் பிளேயராக இருந்தால் அப்போயே கூட பை பண்ணலாம். ஓகேங்களா, பை பண்ணிவிட்டு இதனோட லோவில் வந்து கூட நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இதோட லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட் இப்போதைக்கும் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சேஃப் ட்ரேடராக இருந்தால் எப்பவுமே சேஃப் ட்ரேடர் வந்து ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணக்குள்ளே நீங்கள் எடுங்க. ஓகேங்களா, ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணக்குள்ளே உங்களுடைய என்ட்ரி எடுங்க. பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா, ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. தேங்க்யூ.